இஸ்ரேல் தான் எல்லாவற்றிற்கும் காரணம், நெட்டன்யாஹு தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதனை ஒப்புக்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சர். நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் நெட்டன்யாஹுவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரையும் பார்த்து ரசிக்கும் யஹ்யா சின்வர் அவர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளுக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்ட அல் கஸாம் வீரர்கள். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக அபு உபைத் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை. கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு தரமான விருந்துபசாரங்களை வழங்கி வரும் பலஸ்தீனிய போராளிகள். வடக்கு பிரதேசத்தையே கருமையாக்கிய ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர். ஈரானின் தாக்குதலை எதிர்பார்த்து பித்து பிடித்து அலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசு நேற்றிரவு ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்த்து உச்சக்கட்ட பதற்றத்திற்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உச்சக்கட்ட பதற்றத்தை அதிகரிக்கும் முகமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பயமுறுத்தும் முகமாகவும் எக்ஸ் தளத்திலே இருக்கக்கூடிய ஈரானிய கணக்குகளில் இருந்து சில செய்திகள் வெளியாக இருந்தன. நள்ளிரவு 2 மணி அளவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் குறித்த எக்ஸ் தள கணக்குகளில் பதிவிடப்பட்டிருந்தன. மேலும் இந்த எக்ஸ் தள கணக்குகள் ஈரானின் உத்தியோகபூர்வமான தளங்கள் என்று நினைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் நள்ளிரவு முழுவதும் விழித்திருந்து ஈரானிய தரப்பினரின் தாக்குதலை எதிர்பார்த்திருந்தார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் நிலத்திடர்களும் பித்து பிடித்து அலைந்து திரிந்தார்கள். இப்படியான நிலைமையில் ஜெர்மன் நாட்டினுடைய தலைமைகளும் பிரித்தானியாவுடைய பிரதமரும் ஈரானுடைய ஜனாதிபதிக்கு தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே பதற்ற நிலைமையினை தவிர்ப்பதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் எடுக்குமாறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் பிரித்தானிய மற்றும் ஜெர்மனிய தலைமைகள் ஈரானின் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் போர் விமானங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்பரப்பை பாதுகாப்பதற்காக ஜோர்டானின் வான்பரப்பை பயன்படுத்தி இருந்தார்கள். ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்களா, ஈரானுடைய தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா என்பதனை அறிவதற்காகவும் ஈரானிய தரப்பினுடைய தாக்குதல் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஜோர்டான் வான்பரப்பில் அமெரிக்க போர் விமானங்கள் பறக்க விடப்பட்டிருந்தன. மேலும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் அனைத்து தாக்குதல்களும் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஈரானிய தரப்பினர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை போருக்கு இழுக்கக்கூடிய எந்தவிதமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தடுத்து நிறுத்துவோம் என்றும் மேலும் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவினை வழங்குவோம் என்றும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய நாடுகளும் ஒரு கூட்டு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். நேற்றிரவு உச்சக்கட்ட பதற்றத்திற்கு மத்தியில் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தரப்பினர் இவ்வாறானதொரு கூட்டறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருப்பது அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் உளவியல் ரீதியாக பாதிப்படைந்திருப்பதனை உறுதி செய்கின்றது என்றும் ஈரானினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாமல் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சிக்கி தவிக்கின்றது என்றும் அல் ஜசீரா ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இந்த கூட்டறிக்கையின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக அமெரிக்க ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்து இருக்கின்றது என்பதனையும் அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு ஈரானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கும் இந்த நாடுகள் ஒன்றிணைந்துள்ளது என்பதனையும் தெளிவாக புலப்படுத்துவதாக அல் ஜசீரா ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு ஈரானினுடைய ஜனாதிபதிக்கும் தொடர்ச்சியான அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாக இன்றைய தினம் ஈரானினுடைய ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை தண்டிப்பது, அவர்களுடைய குற்றங்களுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை வழங்குவது அனைத்து நாடுகளினதும் சட்டப்பூர்வமான உரிமையாகவும் குற்றங்கள் மற்றும் தாக்குதல்களை தடுப்பதற்கான தீர்வாகவும் நாங்கள் கருதுகின்றோம். காசாவிலே ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் குற்றங்கள் மற்றும் அதன் பயங்கரவாத நடைமுறைகள் தொடர்பான சர்வதேச மௌனம் சர்வதேச தரத்திற்கே முரணானதாகும். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கான மேற்கத்திய ஆதரவு மற்றும் அதன் குற்றங்கள் தொடர்பான சர்வதேச மௌனம் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு குற்றங்களை தொடருவதற்கு ஊக்குவிக்கின்றது என்றும் ஈரானுடைய புதிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய தினமும் ஐரோப்பிய நாட்டு தலைமைகளும் அதிகாரிகளும் ஈரானின் ஜனாதிபதியுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி எப்படியாவது பிராந்திய விரிவாக்கத்தினை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுமாறும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். அதே நேரம் ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களுடைய வாக்குறுதிக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் சரியான நேரத்தில் வீரியமாக மேற்கொள்ளப்படும் என்பதனையும் ஈரானின் உச்ச இராணுவ தலைமைகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகத்தினுடைய ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் ஈரானிய தரப்பினர் அவர்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானின் மேற்கு பிரதேசத்தில் தொடர்ச்சியான பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் ரஷ்யாவுடனான ஆயுத பரிமாற்றங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒரு பதிலடி தாக்குதலுக்கு முன்பு ஈரானிய தரப்பினர் இவ்வளவு ஆயத்தங்களையும் மேற்கொள்கின்றார்களாக இருந்தால் நிச்சயமாக ஈரானிய தரப்பினர் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தக்கூடியதாகவே அமைந்திருக்கும் என்றும் ஹயோம் ஊடகத்தினுடைய
ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கடந்த 2 வாரமாக ஈரானிய தரப்பினர் எல்லாவிதமான பாதுகாப்பு நடைமுறைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ரஷ்யா மற்றும் சீனாவின் உதவியுடன் அனைத்து விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானின் அணுசக்தி உற்பத்தியுடன் தொடர்பான பிரதேசங்களில் ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அவற்றினை எவ்வாறு செயற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான அனைத்து விதமான பயிற்சிகளையும் ரஷ்ய தரப்பினர் ஈரானிய தரப்பினருக்கு பயிற்சிகள் மூலமாக கற்றுக் கொடுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் வடக்கு பிரதேசத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மொத்தமாக 6 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக மெச்சூலா, மலிக்கியா, மர்கலிச், மனாரா ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கியிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். வழமை போன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய இந்த ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வயது முதிர்ந்த அயன் டோம் அமைப்புகளினால் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் நேற்றைய தாக்குதலினால் 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மெச்சூலா மற்றும் மலிக்கியா ஆகிய பிரதேசங்களில் தீப்பரவல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசமானது கருமை நிலமாக மாறிவிட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கடந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய தரமான தாக்குதல்களினால் 76,000 ஏக்கருக்கும் அதிகமான பயிர்ச்செய்கை நிலங்கள் முழுமையாக கருமையாக்கப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஏவுகணை தாக்குதலினாலும் ட்ரோன் தாக்குதலினாலும் குறித்த பயிர்ச்செய்கை நிலங்களானது முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலில் தீ ஏற்பட்டிருப்பதாகவும் கப்பலிலே இருக்கக்கூடிய மாலுமிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் பிரித்தானிய கடல்சார் மையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று இன்று மாலை மேடன் வளைகுடா பிரதேசத்தில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான தகவல்களை இன்னும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை. காசாவின் யுத்த காலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்தின் ஊடாகவும் வடகிழக்கு பிரதேசத்தின் ஊடாகவும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. குறித்த பிரதேசத்தின் ஊடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு தரமான விருந்துபசாரங்களையும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் அல்-கஸாம் படையினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆரம்பமாக கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அல் ஜனா பிரதேசத்தின் ஊடாக நுழைந்த 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அல்-கஸாம் படையினர் கொத்தாக யாசின் ஏவுகணையை பயன்படுத்தியும் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தியும் இந்த போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றும் வருகை தந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி குறித்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை வெடிக்க செய்துள்ளார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே அல்-கஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக குறித்த பிரதேசத்தில் ஒரு சிப்பாயை அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த ஸ்னைப்பர் தாக்குதல் தொடர்பான காணொளிகளும் வெளியாகியுள்ளன. அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு குறித்த பிரதேசத்தில் அல்-கஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல்-கஸாம் படையினர் அல்-கராரா பிரதேசத்திலே பூகம்ப வெடிகுண்டான ஜில்சல் வெடிகுண்டை களமிறக்கி ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படையொன்றினையே கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று அல் ஜனா பிரதேசத்தில் அல்-அக்ஸா படையினர் 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கெரில்லா போர்முறை மூலமாக ஒன்றன் பின் ஒன்றாக அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஆசிப் வெடிகுண்டையும் நசல் வெடிகுண்டையும் பயன்படுத்தி 2 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய முஜாஹிதீன் படையினரும் ஒமர் காசிம் படையினரும் RPG ஏவுகணை மூலமாகவும் B7 கவசதிர் ஏவுகணை மூலமாகவும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள். அடுத்து கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ரஃபா பிரதேசத்திலும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக அல்-கஸாம் படையினர் ஜலாட்டா பிரதேசத்திலே 48 மணித்தியாலங்களுக்குள் 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். அதேபோன்று தால் சுல்தான் மேற்கு பிரதேசத்தில் 2 கட்டிடங்களில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து TBJ ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் அல்-குதுஸ் படையுடன் ஒன்றிணைந்து ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் அல்-கஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து 48 மணித்தியாலங்களுக்குள் 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்தாக அளித்துள்ளார்கள். அடுத்து ரஃபா நகருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய நதா பிரதேசத்தில் அல் கசாம் படையினர் ஜில்சல் வெடிகுண்டை களமிறக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளை கொத்து கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் ஜலாட்டா பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் தாரல் சுல்தான் பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்றைக்கு முன்தினம் மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில், அதாவது கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் 20 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 4 புல்டோசர் வண்டிகளும் 4 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 60க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். அல் கசாம் படையினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் அவசர செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். 2 தனித்தனி சம்பவங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கைதிகளை பாதுகாப்பதற்காக நிலைநிறுத்தப்பட்டிருந்த 2 அல் கசாம் வீரர்கள் 2 கைதிகளை கடுமையாக தாக்கி அவர்களை படுகாயங்களுக்கு உள்ளாக்கியுள்ளார்கள். மேலும் ஒரு ஜியோனிச கைதி மீது துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு அவரை கொன்றுள்ளார்கள். தற்போது நாங்கள் படுகாயமடைந்திருக்கக்கூடிய ஜியோனிச கைதிகளை காப்பாற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். அதே போன்று குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளோம். மேலும் இவை தொடர்பான தகவல்களை பின்னர் அறிவிப்போம் என்றும் அல் கசாம் படையினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது 3 ஜியோனிச கைதிகளை பாதுகாப்பதற்காக நிலைநிறுத்தப்பட்டிருந்த அல் கசாம் வீரர்கள் ஜியோனிச கைதிகளுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 2 ஜியோனிச கைதிகள் படுகாயம் அடைந்துள்ளார்கள். ஒரு ஜியோனிச கைதி முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளார். தற்போது குறித்த சம்பவம் தொடர்பாக அல் கசாம் படையினர் விசாரணைகளையும் நடத்தி வருகின்றார்கள். அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பாக அல் ஜசீரா ஊடகத்தினுடைய ஆய்வாளர் சயித் ஜியாத் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு கைதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவாகும். பலஸ்தீனிய போராளிகள் இரத்தத்தாலும் சதையாலும் ஆக்கப்பட்டவர்கள். அவர்களும் மனிதர்கள் தான். காசாவிலே அவர்களுடைய குடும்பங்களும் நண்பர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கொடூரமான இனப்படுகொலை தாக்குதலினால் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த இனப்படுகொலை தாக்குதலுடைய வலியை அவர்களும் அனுபவிக்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் போராளிகள் எவ்வாறு நீண்ட காலம் சகித்துக் கொள்ள முடியும்? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான இந்த கோழைத்தனமான இனப்படுகொலை தாக்குதல்களை போராளிகளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இதனால் தான் அவர்கள் கட்டளைகளை மீறி வழிமுறைகளை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் அல் ஜசீரா ஊடகத்தினுடைய ஆய்வாளர் சயித் ஜியாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்கள் மீதான இனப்படுகொலை தாக்குதல்களை தொடர்ந்தால் இதே போன்று பல சம்பவங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்றும் குறித்த ஆய்வாளர் அல் ஜசீரா ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த சம்பவத்தை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்கள் நெட்டன்யாஹுவுக்கு எதிரான அழுத்தங்களையும் அதிகரித்துள்ளார்கள். பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் நெட்டன்யாஹுவுக்கு எதிரான அழுத்தங்களை வழங்கியுள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் நெட்டன்யாஹுவுக்கு எதிரான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். பணைய கைதிகளுடைய பரிமாற்ற ஒப்பந்தம் தாமதமாவதற்கு இஸ்ரேல் தான் காரணம். அதே போன்று நெட்டன்யாஹுவினுடைய முழுமையான வெற்றி தொடர்பான பேச்சு முட்டாள்தனமானதாகும். காசாவிலே நாங்கள் முழுமையான வெற்றியை அடைந்து வருகின்றோம் என்று நெட்டன்யாஹு குறிப்பிட்டிருப்பது ஒரு முட்டாள்தனமான பேச்சாகும். தற்போது இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பு குறுக்கு வழியிலே இருக்கின்றது. மேலும் தற்போது 2 விருப்பங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று போரினுடைய விரிவாக்கம் அல்லது பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை முடிப்பது. தற்போதைய சூழ்நிலையில் கடத்தப்பட்டவர்களை மீட்பதும் வடக்கு பிரதேசத்திலிருந்து ரதுவான் படையினரை பின்வாங்க வைப்பதற்குமான ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தான் மிக சிறந்த முடிவாக இருக்கும். இது தான் என்னுடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு மற்றும் இராணுவத்தினுடைய நிலைப்பாடாகவும் இது தான் இருக்கின்றது. பணைய கைதிகளுடைய பரிமாற்ற ஒப்பந்தம் இஸ்ரேலினால் நெட்டன்யாஹுவினால் தான் தாமதமாகின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் கலன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சருடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து கோபமடைந்த நெட்டன்யாஹு அவருடைய அலுவலகத்தின் மூலமாக ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் கோலண்ட் இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படுகின்றார். இவருடைய இந்த கருத்துக்கள் ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை பாதிக்கின்றது. இதற்கு பதிலாக பாதுகாப்பு அமைச்சர் யஹ்யா சின்வருக்கு எதிராகவே கருத்துக்களை வெளியிட்டிருக்க வேண்டும். தற்போது இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு தெரிவு மாத்திரமே இருக்கின்றது. அது முழுமையான வெற்றியை அடைவதாகும். பிரதமருடைய உத்தரவுகள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ஏனையவர்களுக்கும் பொதுவானது என்றும் நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நெட்டன்யாஹுவினுடைய லிக்குட் கட்சியானது அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரை பதவியிலிருந்து நீக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சர் சில உண்மைகளை வெளிப்படையாக உடைத்து விட்டார். நெட்டன்யாஹு கூறக்கூடிய முழுமையான வெற்றி என்பது ஒரு முட்டாள்தனமான பேச்சு என்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரை உறுதிப்படுத்திவிட்டார். காசாவின் யுத்த களத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவமும் பயங்கரவாத போர்க்குற்றவாளியான நெட்டன்யாஹுவும் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை என்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரை உறுதிப்படுத்திவிட்டார். மேலும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையாமல் இருப்பதற்கும் பணைய கைதிகளுடைய பரிமாற்றம்
மேற்கொள்ளப்படாமல் இருப்பதற்கும் ஹமாஸ் தரப்பினர் காரணமல்ல, இஸ்ரேல் தான் காரணம், நெட்டன்யாஹு தான் காரணம் என பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசியல் ஸ்திரத்தன்மை முழுமையாக நிலை குலைந்துள்ளது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாகும். சர்வதேச ஊடகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சார்பான ஊடகங்களும் இவ்வளவு நாளாக மறைத்து வைத்திருந்த மிக முக்கியமான உண்மைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரை வெளிப்படுத்திவிட்டார். ஹமாஸின் புதிய தலைவராக யஹ்யா சின்வார் அவர்கள் பதவியேற்று ஒரு வாரம் செல்வதற்குள்ளேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் மோதிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் நெட்டன்யாஹு மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சருக்கு இடையிலே நடைபெற்று வரும் இந்த மோதலை யஹ்யா சின்வார் அவர்கள் ரசித்துக் கொண்டிருப்பார். உண்மையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளை நினைத்தால் வேடிக்கையாகவே இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மாறி ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. யெமன் ஹிஸ்புல்லா மற்றும் IRGC குதுஸ் படைகளுக்கு இடையிலான மோதலை ஈரானுடனான நேரடி போராக விரிவுபடுத்த இஸ்ரேலுக்கு ஆர்வமோ அல்லது திறன்களோ இல்லை. தற்போதைய நிலைமையில் ஏற்பட்டிருப்பது ஒரு ஆபத்தான சூதாட்டமாகும். மேலும் காலப்போக்கில் ஈரானுடனான நேரடி மோதலை தவிர்க்க நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் குறித்த ஊடகத்தினுடைய ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ஈரானுடனான முழுநீள போரொன்றுக்கும் தயாராக இல்லை என்பதனையும் அதற்கான எந்தவிதமான திறன்களும் இல்லை என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை பலஸ்தீனிய ஊடகங்களோ அல்லது பலஸ்தீனிய சார்பு ஊடகங்களோ வெளியிடவில்லை, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தான் வெளியிட்டுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.